ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெங்களூரில் ஆட்டோ ஓட்ட போகிறோம். ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னு பார்க்க போகிறோம். காக்கி சட்டை இங்கே தான் இருக்குது. டியூட்டியும் ஆன் பண்ணியாச்சு. ரேப்பிடோ அப்புறம் வந்து ரேப்பிடோவும் நம்ம யாத்திரையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. பாருங்கள், தெரியுதுன்னு சொல்லுங்கள், பார்க்குறேன் கிட்ட சரியா. ரெண்டுமே டவுன்லோட் பண்ணியாச்சு. என்னோடய பேரில் தான் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறோம். காலையில் நான் 7:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் டியூட்டி வந்து சரியாக விழவே இல்லை. எல்லாம் ரொம்ப பக்கத்தில் தான் விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் எடுக்கலை. கொஞ்சம் ஒரு 100 ரூபா 150 ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து நைட்டு நம்ம 8-9 மணி வரைக்கும் வண்டி ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அது உங்களுக்கு நான் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுது, இல்லை பெங்களூரில் கர்நாடகாவில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுதுன்னுட்டு பார்த்துக்கோங்க. நான் இங்கே உள்ள நிலவரத்தை நான் சொல்கிறேன். இது வந்து ஏன்னா இது கர்நாடகா. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. கர்நாடகாவில் போட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 60 ரூபா 65 ரூபா 50 ரூபா இப்படி தான் அதிகமாக டியூட்டி வருது. அதனால தான் சரி வெயிட் பண்ணிட்டுறேன். ஒரு 100 ருபீஸ் மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குமேன்னு பார்க்குறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன இது பக்கத்தில் ஓட்டுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து புதுசு தான், இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், புதுசாக இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாம். நான் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டிட்டு அடுத்த சவாரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ வந்து பேசி போடுறேன். ஓகே, 123 ருபீஸ் ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம அங்கே போகணும். போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது பேசலாம். ஓகே, பாய்.